ரஜினி சார் கூட மட்டுமே காம்பினேஷன்ல தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரித்து வெளியிட்டுட்டும் இருக்காங்க. ட்ரெய்லர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற இந்த நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய லாபமுமே கிடைச்சது. அதுல இருந்து ரஜினி சாரை வைத்து அடுத்தடுத்த படங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஏற்கனவே கார்த்தி, சூர்யா, கமல், விஜய் அப்படின்னு இவங்க திரை வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர்கள் லோகேஷ் அவர்கள். அதனால ரஜினி சாருடைய கூலி படத்திலுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. படப்பிடிப்பு முழுக்கவே முடிந்த நிலையில லோகேஷுடைய பிறந்தநாளின் போது படப்பிடிப்புல இருந்து சில புகைப்படங்களுமே வெளியாச்சு. படத்துடைய ட்ரேசர் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த வெறும் புகைப்படங்களே வெளியாகி இருந்தது. கூலி படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில படத்துடைய டிஜிட்டல் வியாபாரம் பற்றிய தகவல் இப்போது சமூக வலைதளங்கள்ல பரவி வைரலுமே ஆகிட்டு 2.0 படத்தை விட கூலி படம் அதிக தொகைக்கு டிஜிட்டல் உரிமை விற்கப்பட்டிருக்கா. அதுவுமே ரஜினி சாருடைய முந்தைய படங்களை விட கூலி திரைப்படம் தான் அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கா. 120 கோடிக்கு அதனுடைய டிஜிட்டல் வியாபாரம் விற்கப்பட்டிருக்கா. ஆனா விஜய் சார் முந்த முடியவில்லை அப்படின்னு பிஸ்மி அவர்கள் சொல்லிருக்காரு. இது வரைக்குமே விஜய் சாருடைய படங்கள் தான் அதிக விலைக்கு வியாபாரமாக இருக்குமா. அதன்படி பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய ஜனநாயகன் திரைப்படம் 125 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் வியாபாரம் ஆகியிருக்கா. இதனை பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.